கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 15வது வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். மத்தேயு 26:15 முதல் பகுதியிலே நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இங்கே யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர்களிடத்தில் அவன் பேசுகிறான். நான் அவரை காட்டி கொடுக்கலாம், நான் எனக்கு என்ன தருவீங்க என்று பேரம் பேசுகிறான். என்ன தருவீங்க எனக்கு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு நாங்கள் 30 வெள்ளிக்காசை தருவோம் என்று பேசி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. இப்போது யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை, சூழ்நிலைகளை அவன் தேடி அதற்கேற்ற நேரங்களை தேடிக்கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி இயேசு 12 கூட பந்தி இருக்கையில் இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க பயந்து போய், ஆண்டவரே நானா என்று கேட்டபோது யூதாஸும் அந்த நேரத்தில் ஆண்டவரே நானா, ரபி நானா என்று கேட்பார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ தான் அப்படி என்று இயேசு தைரியமாக சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார், நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அதே அந்த யூதாஸ், நான் காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? இயேசுவை அவன் காட்டி கொடுத்த விதம் எப்படி அவன் காட்டி கொடுத்தான் என்றால், இயேசுவை கொலை செய்யும்படியாக, சிலுவையில் அறையும்படியாக அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அதற்கான கூலியையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இவன் முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று நாம் பார்க்க முடியும். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? இவன் ஒரு முத்தத்தின் மூலமாக இயேசுவை காட்டி கொடுக்கிறான். இப்போ கர்த்தர் கேட்குறார், நீ முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று. அந்த நேரத்தில் கூட இயேசு மிகவும் அமைதியாக அந்த வார்த்தையை உச்சரிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவோடு கூட பந்தி இருந்தவன், அவருடைய சீஷர்களில் ஒருவனாய் இருந்த இந்த யூதாஸ் கூலி பேசி இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையான ஒரு அனுபவம், எவ்வளவு வருத்தத்திற்குரிய ஒரு அனுபவம். அப்போது வெளியிலிருந்து யாரும் இயேசுவை காட்டி கொடுக்க வரவில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவரோடு கூட இருந்த 12 ஒருவன், 12 பேரில் ஒருத்தன், எப்போவுமே அவரோடு கூட இருந்த ஒரு மனிதன், அவரோடு கூட எல்லா காரியங்களிலும் உடன்பட்டு அவனுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். ஏன்னா ஃபினான்ஷியெல்லாம் அவன் கையில் தான் இருந்தது. அப்போது பணப்பையெல்லாம் அவன் கையில் தான் இருந்தது. எல்லா பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்த போதிலும் அவனுக்குள்ளே இன்னும் ஒரு பண ஆசை. அதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூதாசு பணத்திற்காக ஆசைப்பட்டு நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை அவன் காட்டி கொடுக்கிறான். அவன் காட்டி கொடுக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனாலும் அந்த இடத்திலே அவன், நான் காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று ஒரு கூலி பேசி அந்த இடத்துல காட்டி கொடுக்கிறான். அந்த இடத்திலும் இயேசு அதே சூழ்நிலையில் அவனிடத்தில் கோபப்படலை. எப்பேற்பட்டதான அவருக்கு எந்த வித்தியாசமான ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் வரலை. எந்த கோபம் வரல அவருக்கு, எந்த எரிச்சல் படவும் இல்லை. முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று ஒரு வார்த்தையை இயேசு கேட்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து இயேசுவை நாம் காட்டுகிறோம், இயேசுவை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஊழியம் செய்கிறவங்க, விசுவாச தெய்வ பிள்ளைகள், இயேசுவை நாம் காட்டுகிறோம், வெளிக்காட்டுகிறோம். நமக்குள் இருக்கிற இயேசுவை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம்? ஆமென். இங்கே ஒருவன் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக இயேசுவை காட்டி கொடுக்கிறான். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறதான அந்த சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில், எப்பேற்பட்ட அனுபவத்தில், என்ன விதத்தில் நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறோம்? ஆமென். அடுத்தவங்கள்ட்ட இயேசுவை பற்றி அறியாதவங்கள்ட்ட இயேசுவை நாம் காட்டுகிற விதங்கள் எப்படி இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இவன் சொல்கிறான், நான் காட்டி கொடுக்குறேன், நீங்கள் என்ன தருவீங்க?
தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிவிக்கிறது, சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் விழுந்த ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு கடமை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷம், அந்த வார்த்தை மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம். எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அநேக சூழ்நிலைகளில் நான் காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? அப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஏன்னா இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதனால் காணிக்கையை பற்றி நான் பேச வரல. காணிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் கூலி பேசி செய்கிற அனுபவங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. கூலி பேசி செய்கிற அனுபவம், இந்த யூதாஸ் தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கூலி பேசி இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்லுவார், நீ பிறந்ததுக்கு பரவாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் 2 வார்த்தையை அந்த இடத்துல சொல்லுவார். தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறதான அனுபவங்கள், இயேசுவை வெளிப்படுத்துகிறதான வழிமுறைகள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? நமக்குள் இருக்கிற இயேசு அன்பாக வெளிப்படுகிறாரா? ஹல்லேலூயா. இரக்கமாக வெளிப்படுகிறாரா? இல்லை உதவி செய்கிறவராக வெளிப்படுகிறாரா? இல்லை குணப்படுத்துகிறவராக வெளிப்படுகிறாரா? இல்லை சுவிசேஷமாக வெளிப்படுகிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பிறருக்கு உதவிகள் செய்கிற ஒரு அனுபவத்திலே வெளிப்படுகிறாரா? ஆமென். இயேசு சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்கிறவராக இல்லை, அவர் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எந்த இடத்துல எல்லாம் போனாரோ வியாதியாக இருந்தவர்களை அவர் விடுவித்திருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பசியாக இருந்தவனுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண் பார்வையற்றவனுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார், நடக்க முடியாதவனை எழுப்பி விட்டிருக்கிறார். இப்படி கர்த்தர் பல விதங்களிலே நற்கிரியைகளை செய்து பிதாவாகிய தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிறதான அன்பு நிமித்தமாக நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற விதங்கள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகளில் பார்த்தோன்னா ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 3வது அதிகாரம் 2 முதல் நம்ம கீழே வாசித்தோம்னா, தேவாலயத்துக்கு அவங்க போகும்போது பிறவிலே ஜப்பானியாக இருந்த ஒரு மனிதனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்த போது பேதுரு யோவானை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் அவனை உற்று பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை நீ நோக்கி பார் என்று சொல்லுவாங்க. எங்களை நோக்கி பாருப்பா. உடனே ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி மிக ஆவலோடு அவர்களை நோக்கி பார்ப்பான். அவனுக்கு தேவை ஏதாவது பிச்சை கிடைக்க வேண்டும், ஏதாவது பணம் கிடைக்க வேண்டும். இவர்களை பார்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது தான் அவனுடைய வாஞ்சையாக இருந்தது. நான் பார்ப்பேன், எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை வைத்து நான் என் பசியை ஆற்றுவேன், இல்லைனா என் தேவைகளை நான் சந்திப்பேன் என்கிறதான நோக்கத்திலே இவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பேதுரு ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். அதே அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுவார். அப்போது இவன் எதிர்பார்த்த வெள்ளியோ பொன்னோ மற்ற காரியங்களோ, அதாவது உலக பிரகாரமான காசோ பணமோ எதுவுமே அவரிடத்தில் இல்லை. அப்போது அந்த தெய்வ மனிதர் தைரியமாக சொல்லுகிறார், வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, பொண்ணும் இல்லை, மோதிரமும் இல்லை, பிரேஸ்லெட்டும் இல்லை, செயினும் இல்லை, எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை. அப்போ தெய்வ மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று நாம் இதிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, பொன்னும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை என்ன செய்தாங்க? குணப்படுத்தினாங்க என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவனை பிடித்து தூக்கி விட்டாங்க, அவன் எழும்பி நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். என்னென்னா, ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட உடனே பேதுரு நின்று கொண்டு 2 வார்த்தைகளை சொல்லுவார். அவர் இயேசுவை எப்படி காட்டினார், எப்படி வெளிப்படுத்தினார் என்பதுதான் இதிலே முக்கியமான கருத்து. அது என்னென்னா, ஜனங்கள் எல்லாம் பிரமித்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட உடனே
பேதுரு வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பரிசுத்தரும், அதாவது 3வது அதிகாரம் 14, 15, 16வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ பேதுருனுடைய வார்த்தை இயேசுவை வெளிப்படுத்தின விதம், இயேசுவை அவர் காட்டின விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவர் சொல்கிறதான வார்த்தை, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஹல்லேலூயா. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அங்கே ஒரு மனிதன் யூதாஸ் இயேசுவை வெளிப்படுத்தினான், இயேசுவை காட்டினான். எப்படி காட்டினான்? கொலை செய்யும்படியாக காட்டினான். இங்கே இவர்கள் வெளிப்படுத்துகிறது எப்படி தெரியுமா? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. ஒருவன் கொலை பாதகனாக இயேசுவை வெளிப்படுத்தினான், காட்டினான். இங்கே இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? ஆமேன். ஹல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஆமேன். ஹல்லேலூயா. அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். இன்னும் அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஆமென். ஹல்லேலூயா. இவனை பலப்படுத்தினது நாங்கள் அல்ல. வெள்ளியும் பொன்னும் எதுவுமே இவனை பலப்படுத்த முடியாது. இவனை பலப்படுத்தினது ஒன்று தான். யார் தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசுவினுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசுவின் நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தை நாங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். அந்த நாமம் தான் இவனை என்ன செய்தது? பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. மிக அருமையான, மிக நேர்த்தியான வார்த்தைகளை அந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான விசுவாசம் எங்களுக்குள்ளாக வெளிப்பட்டு, அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக இயேசுவின் நாமத்தினால இவனுக்கு இந்த சர்வ அங்க சுகம். அவன் காலதான் சப்பானி, ஆனால் அவனுடைய சர்வ அங்கம் ஒவ்வொரு அவயவங்களையும் பலப்படுத்தினது, அவனுக்கு சுகத்தை கொடுத்தது என்று அறிக்கையிடுகிறாங்க. ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவின் காயங்கட்டுகிற அந்த அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோமா? இல்லை காயப்படுத்துகிறோமா? ஆமென். இல்லை யூதாசை மாதிரி முத்தத்தினாலே ஹல்லேலூயா இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய வார்த்தைகள், சுபாவங்கள் நம்மளில் வெளிப்படுகிறதா? இல்லை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள், அதாவது கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெளி காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். காட்டுகிறவர்களாக இருக்கு. இவன் காட்டி கொடுக்கிறான். நம்ம இப்போ எப்படி இயேசுவை காட்டி கொடுக்கிறோம்? பிறரிடத்தில் எப்படி இயேசுவை காட்டுகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள் இருக்கிறதான அந்த விசுவாசம் நம் மூலமாக கிரியை செய்கிறதை அடுத்தவர்கள் காணும்படியாக, கண்டு அதிசயப்படும்படியாக நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இவன் கூலி பேசி கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். ஆனால் அவனுடைய முடிவு அந்தோ பரிதாபம். ஹல்லேலூயா. கூலிக்காக அல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. கூலிக்காக அல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியது. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் அந்த மேன்மையினால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், சுதந்தரித்து கொண்டோம். அந்த மேன்மையை ஆமென் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மகிமையின் வெளிப்பாடை நாம் ஒவ்வொருவரும் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த வெளிப்பாடு தான் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஆமென். மறுபடியும் அவரை சிலுவையில்
அறையும்படியான காட்டி கொடுத்தலாக இருக்கிறதா? இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் காட்டுகிறோமா? ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை ஜனங்கள் மத்தியில் எப்படி கிரியை செய்கிறது என்று பேதுருவும் யோவானும் காட்டினது போல நாம் காட்டுகிறோமா? அங்கு தைரியமாக சொல்கிறோம், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க, ஆனால் பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு தைரியமான வார்த்தைகள். ஆமென். இவர்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். ஆனால் ஒரு யூதாசின் நிமித்தமாக பெரிய ஒரு வேதனை. ஆமென். அல்லேலூயா. அந்த மனிதனுடைய முடிவு பெரிய வேதனையாக முடிந்தது. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவை காட்டுகிற விதங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து மகிமைப்படும்படியாக இருக்கிறதா? ஜனங்கள் கிறிஸ்துவண்டை நெருங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறதா? இல்லை கிறிஸ்துவை விட்டு தூரப்படுத்துகிறதாக இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் என்று பெயரை மட்டும் வைத்து கொண்டு இந்த ஒரு தெய்வீக சுபாவங்கள் நம்மிடத்தில் இல்லாது இருக்கும்போது மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எந்த பிரயோஜனமும் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை, இவன் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். அல்லேலூயா. இவள் உண்மையான கிறிஸ்தவள். இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிறிஸ்துவின் சுபாவங்கள் மிக மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்கிறதாக இருக்கிறதா? நம்மை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. இங்கே யூதாஸ் சொல்லுகிறான், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? அல்லேலூயா. இந்த அனுபவம் அல்ல. அல்லேலூயா. நான் அவரை காட்டி கொடுக்கிறேன். நாம் எப்படி காட்டி கொடுக்க வேண்டும்? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆமென். நாம் கிறிஸ்துவின் வாசனையை வெளிக்காட்டுகிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாக, ஆமென், கிறிஸ்து செய்த நன்மைகளை வெளிக்காட்டுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமையட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையிலே அப்பேற்பட்ட பாதைகளுக்கு நேராக, அனுபவத்திற்கு நேராக வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு யூதாஸ் உம்மை கூலிக்காக காட்டி கொடுத்தான் ஆண்டவரே. அவனுடைய முடிவு அந்தோ பரிதாபம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை காட்டுகிற விதங்கள் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக இருக்கட்டும், பரலோகம் மகிமைப்படும்படியாக இருக்கட்டும் ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் மூலமாக நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பு வெளிப்படட்டும், உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆண்டவரே விடுதலை வெளிப்படட்டும் கர்த்தாவே. அதற்காக எங்களை உம்முடைய பாதத்தில் இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை அவர்கள் எப்படி காட்டி கொடுக்கிறாங்க, எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை சிந்தித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.